ஹாய் காதலில் சொதப்பது எப்படி இந்த கேள்விக்கு பதில் நிறைய பேர் தேடிட்டுருக்கோம் அண்ட் ஐ திங்க் நிறைய சொதப்பினவங்க இருக்காங்க லைஃப்பில். ஸோ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாபிக் காதலில் சொதப்பது எப்படின்னு. ஸோ இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே நாங்கள் ஒரு படமே பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் யங் காலேஜ் ஃபில்ம். வெரி எக்ஸைட்டட். ஃபஸ்ட் டைம் நான் என் கரியரில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட ரோல் ஃபுல் கேம்பஸ் ஃபில்மில் பண்ணுறேன். அண்ட் லவ்லி யங் டிரெக்டர் பாலாஜி மோகன் சின்ன வயசுலேயே ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங் ஃபஸ்ட் ஃபிலிம் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. And Amla Paul is my heroine. She's a fantastic talent and I hope you'll love her in this film because she's really very good in it. And in the padatla enkuda there are 3 producers for this film. The producers are Why Not Studios Sashikant and cameraman Neerav Shah along with me. It's my debut as a producer as well. Very excited. It's a lifelong dream coming true. And in the padatla vandu perusa it's not a very serious film or romba தத்துவம் இருக்கிற படம்லாம் கிடையாது. ஜாலியாக அவங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ணுற ஒரு படம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே காதலில் சொதப்பது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வந்து என்ன கேளுங்க, நிறைய விஷயம் சொல்கிறேன். தேங்க்ஸ். இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாலாஜி மோகன், காதலில் சொதப்பது எப்படி திரைப்படத்தோட இயக்குனர். காதலில் சொதப்பது எப்படி ஒரு ரொமான்டிக் காமெடி. இதில் சித்தார்த்தும் அமலா பாலும் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. நீரவ் சார் கேமரா பண்ணியிருக்காரு. ஒய் நாட் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் சசிகாந்த் தயாரிப்பில் இந்த படம் வெளிவருது. இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி ஃபில்ம். அண்ட் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு 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 க்ளீன் காமெடி என்டர்டெய்னராக அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எந்த விதத்துலையும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரெய்லர்ஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். குவாலிட்டி நல்லா வந்திருக்கு படம். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் புதுமையான ஒரு நரேஷன் ஸ்டைல் வீவ் ட்ரைட் இந்த ஃபில்ம். நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அண்ட் சித்தார்த் சார் அமலா பாலோட பேர் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட இசை வந்து தமன் சார் பண்ணுறாரு. கார்கி பாடல்கள் எழுதியிருக்காரு. அண்ட் சுரேஷ் எடிட்டிங் அண்ட் ஏஆர் மோகன் ஆர்ட் டைரக்ஷன். இல்லை இந்த குறும்படம் நான் செய்யும் போதே வந்து இதை ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக செய்யணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருந்தது. அந்த 10 நிமிட படம் எடுத்து முடித்த உடனே நான் ஃபுல் அண்ட் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதில் அந்த படத்தை யூடியூப்பில் பார்த்து தான் ஆக்சுவலாக நீரவ் சார் என்கிட்ட பேசிட்டு நீங்கள் இந்த படத்தை ஃபுல் ஸ்கிரிப்டாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் இல் டேக் யூ, உங்களோட கரெக்டான ஆள்கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் மூலமாக தான் நான் சசி சாரோட இன்ட்ரடக்ஷன் எனக்கு கிடச்சிது. அண்டு படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிது. அண்ட் நீரவ் சார் டெக்னீஷியனாகவும் படத்துக்குள்ளே வந்தார். இஸ் ஆல்சோ த கோ ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில்ம் ஆக்சுவலி. அண்ட் இன்னொரு விஷயம், சித்தார்த் சாரும் ஆக்சுவலாக கோ ப்ரொடியூசராக அந்த படத்தில் இணை தயாரிக்கிறாரு. ஷார்ட் ஃபிலிமில் நடித்த சில கேரக்டர்ஸ் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸாக இருக்கிற 2 பசங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் இந்த படத்தில் நல்ல பேர் வரும்னு நினைக்கிறேன். அவங்களால இந்த படம் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு அப்படி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபீச்சர் ஃபில்மாக வந்து மாறிச்சு. படத்தில் வந்து 3 பாடல்கள் அண்ட் ஒரு பிட் சாங் இருக்குது. அண்ட் ஆடியோ சிடியில் வந்து 5 ட்ராக்ஸ் வருது. பாடல்கள் வந்து கார்கி எழுதியிருக்காரு, தமன் இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் வந்து வித்தியாசமாக வந்திருக்கு. ஆக்சுவலாக தமன் சாரோட எல்லா சவுண்ட் ட்ராக்ஸ்லேருந்தும் இது கண்டிப்பாக தனித்து நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரும் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணார் இந்த சவுண்ட் ட்ராக்கை முடித்த உடனே. கார்கியும் வந்து இதில் சில பாடல்களில் வந்து கான்வர்சேஷனல் லிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எந்த ஒரு யங்ஸ்டரும் வந்து ஒரு பாட்டு எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் லிரிக்ஸ் ட்ரைட் இன் திஸ் ஃபில்ம். அண்டு இது படத்தில் இருக்கிற 3 ஃபுல் சாங்ஸும் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் தட் பிட் சாங்கோட எக்ஸ்டென்ஷனும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்கல் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இட்ஸ் ஒர்க்ட் அவுட் வெரி வெல். நான் யங்ஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஐ திங்க் வில் ரிசீவ் இட் வெல். இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு காதலர் தின வாழ்த்துக்கள். காதலர் தினத்தை ஒட்டி வந்து எங்கள் படம் காதலில் சொதப்பது எப்படி வெளிவருது. ஐ திங்க் காதலிக்கிறவங்க யாரும் வந்து சொதப்பாமல் இருந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தை வந்து அந்த விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். நாங்கள் சொதப்பாமல் வந்து காதலிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டால் தான் வந்து லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அண்டு வேலண்டைன்ஸ் டே ஒட்டி இந்த படத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒய் நாட் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சசிகாந்த். இது வந்து எங்களோட 3வது ப்ரொடக்ஷன். தமிழ் படம் வாட்டர் கட்டிங்க்கு அடுத்தது காதலில் சொதப்பது எப்படின்ற படத்தை எடுத்திருக்கோம். மற்ற படம் மாதிரியே தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்டு. இது இணையதள ஆல் த வியூவர்ஸ் ஆன் இன்டர்நெட் வில் பி வெரி வெல் அவேர் ஆஃப் திஸ். ஏன்னா இது வந்து இன்டர்நெட்டில் வந்து இதே படத்தோட டைட்டில் வச்சு ஒரு சின்ன படம் ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு. அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஹிட் ஆச்சு.
அந்த படத்தை பார்த்து தான் நானும் அப்புறம் நீரவ் அப்புறம் சித்தார்த் வந்து இதை வந்து முழுநீள படமாக தயாரிக்கணும்னு டிசைட் பண்ணி ஒரு 1 year ஒர்க் பண்ணி இதை வந்து தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையும் எடுக்கிறோம். இந்த வேலண்டைன்ஸ் டே வருது. இதில் வந்து ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸஸ். இந்த படம் வந்து சித்தார்த்துக்கு வந்து ஃபர்மாக தமிழில் இன்னொரு வாட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ எங்களோட மற்ற படம் மாதிரியே வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்போடு இந்த படத்தை வந்து பார்த்து I hope you guys give us your support. Thank you. First of all, thank you to all of our friends in the media for coming to see our trailer today. இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழில் எனக்கு எப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நான் ரொம்ப ஆசையாக வந்து பேசிடுவேன். பிகாஸ் அவ்வளோவா தமிழில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. ஜென்ரலாக நிறைய தெலுங்கில் ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருப்பேன் நான். ஸோ இங்கே மெட்ராஸில் வந்து ஒரு படம் பண்ணானே ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து பண்ணிவிடுவேன் நான். காதலில் சொதப்புவது எப்படி, சசி சொன்ன மாதிரி நான் அவரை ஆக்சுவலாக எங்கேயோ ரொம்ப கோயின்சிடென்ட்லாக கேட்டேன். இந்த படம் பார்த்தேன் சசி, 10 நிமிஷம் படம் தான், பட் எனக்கு ரொம்ப டீப்பாக இம்பேக்ட் பண்ணிச்சு அந்த படம். யூடியூப்பில் பார்த்தேன், அந்த டேரக்டர் தேடிட்டுருக்கேன், அந்த டேரக்டர் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லும்போது சசி சொன்னாப்பில், அந்த டேரக்டர் எங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கார், நாங்கள் ஆல்ரெடி அவருக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து ஆஃபீஸ் போட்டு எழுதிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ஆக்சுவலாக அப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அதை அவர் சொல்லலை. இந்த படத்தை வேறு எந்த ஹீரோ கிட்டேயாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அதை அவர் சொல்ல மறந்துட்டார். ஸோ அதை ஃபுல்லாக அவர் டெவலப் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட அனுப்பும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோடய 11வது 12வது வருஷம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்டிங் தவிர வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் போகணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் அதை பற்றி. ஸோ சஷியும் நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் நான் சஷியை கேட்டேன், கேன் ஐ ஆல்சோ பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் as a ப்ரொடியூசர் அப்படின்னு கேட்டேன் நான். அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சஷி. எனக்கு ஒரு லைஃப் லாங் ட்ரீம் இன்னைக்கு இட்ஸ் கமிங் ட்ரூ ஆஸ் அ ப்ரொடியூசர். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு வந்ததே பிஹைண்ட் த சீன்ஸ்லேருந்து தான் வந்தேன் நான். மணி சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண நாள்லேருந்து ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் மேலே தான் ஜாஸ்தி ஒரு ஆசை இருந்தது. ஸோ இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் ஐ எம் கெட்டிங் த சான்ஸ் டு ப்ரொடியூஸ் அ ஃபில்ம்ங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் பாலாஜி மோகன் 24 வயசில் ஹீஸ் டெபியூயிங் as a director. இந்த ஷார்ட் ஃபில்ம் எனக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் இந்தியா, சவுத்தில் நார்த்தில், அட் த சேம் டைம் அப்ராட் கூட, யூஎஸில் லண்டனில் நிறைய பேரோட நான் இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த படத்தை யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. ஸோ பாலாஜிக்கு ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டர்நெட் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் ஒரு 10 நிமிஷம் படத்தை, அந்த கான்செப்டை ஒரு 2 மணி நேரம் படமாக எடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்விக்கு நாங்கள் இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் இஸ் எஸ். பாலாஜி வந்து இது வந்து ஒரு 10 minute ஃபில்ம் இல்லைங்கிறத, இது ஒரு 2 hour ஃபில்மாக தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும்னு ஒரு கான்செப்ட் சொன்னார். அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். இது ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு 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 ஃபன்னியான ஒரு ஃபிலிம். பெருசாக தத்துவம் சொல்லி நிறைய ட்ராமேட்டிக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொதப்புவாங்கன்னு தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். அண்ட் காதலில் சொதப்புறதை பற்றி என்னை விட உலகத்தில் ரொம்ப கம்மி பேருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நான் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேங்கிறதுனால ஐ திங்க் இட்ஸ் த கரெக்ட் ஃபில்ம் ஃபார் மீ ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ. ஸோ இட்ஸ் அ வெரி க்யூட் அண்ட் வெரி ஃபனி ஃபில்ம். அண்ட் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அட் த சேம் டைம் நாளைக்கு இப்போ ரொம்ப இன்னும் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நிஜமாகவே நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் பார்க்குற கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க. அண்ட் எல்லாருமே இந்த படத்தில் டெஃபினட்டாக ரிலேட் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் சொதப்புறதை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்லேயும் நிறைய பசங்க சொதப்பிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஜாப்ஸில் இருக்கிறவங்க, அவங்களோட பசங்க ஸ்கூலுக்கு போகிற வயசில் இருக்கிறவங்க கூட பாஸ்ட்டில் நிறைய சொதப்பிருப்பாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சொதப்பலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு படம் இது. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே காதலில் சொதப்பது எப்படிங்கிற கேள்விக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் சித்தார்த் வாயால் காதலில் சொதப்பதை பற்றி கேட்குறது டெஃபினட்டாக நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ திஸ் வேலண்டைன்ஸ் டே ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் young people everywhere come and support this film. And it's a very cute and very independent film. இது பயங்கர ஆடம்பரமாக எடுத்த ஒரு படம் கிடையாது. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்காக ஒரு காலேஜ் அட்மாஸ்பியரை ரொம்ப ரியலிஸ்டிக்காக யதார்த்தமாக க்ரியேட் பண்ண ஒரு முயற்சி இது. ஸோ ஐ ஹோப் தட் தியேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸஸ் கூட இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட்